28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தண்ணி திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக தேக்கல் உடையும். இப்போ இந்த சட்ட போராட்டம் நீங்க 28 ஆண்டு சொல்றீங்க. இந்த ஒப்பந்த காலாவதியானது 74 இல்லையா? காவிரி என்பது தஞ்சாவூர்கார பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அப்போ கருணாநிதி வழக்கை வாபஸ் வாங்கும்போது ஒரு எழுச்சியோ புரட்சியோ ஒண்ணு இல்ல. யார் தேசிய கட்சி, மாநில கட்சி, இடதுசாரி, வலதுசாரி எதுவுமே அதை கட்டுக்கல. என்ன காரணம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி புதுடெல்லி அடுத்து நொய்டாவில் 2 கோபுரம் கட்டினாங்க. 40 அடுக்கு 2 கோபுரம். அந்த கோபுரம் கட்டுமானம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த வெடி வச்சு வெளிநாட்டு நிபுணர்களை வச்சு தகர்த்தாங்க. ஏன் தகர்த்தாங்க? விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள். சரி, உச்ச நீதிமன்ற விதிகளை, காவிரி நடுவர் மன்ற விதிகளை, காவிரி மேலாண்மை விதிகளை மதிக்காத கர்நாடகாவை வெடி வச்சு தகர்க்கிறீங்களா? மத்தியில் பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். தமிழ்நாடு கர்நாடகா ஒற்றுமையா இருந்துடக்கூடாது. இந்த 2 மாநிலம் சண்டை போட்டுட்டே இருக்கணும். மேல இருந்து இவங்க மேல இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கணும். தன்னுடைய ஆளுமை போயிடக்கூடாது. தகப்பனார் இறந்துடுறாரு, இந்த 10 பேர் 10 இடத்துல கருமாதி பண்ண அந்த குடும்பத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த அஞ்சலி செலுத்துறது கூட ஒரு இடத்துல செலுத்தக்கூடிய நிலைமையில ஒற்றுமை இல்லை. அதனுடைய விளைவு வெளிப்பாடு தான் அரசியல் கட்சியினுடைய ஆளுமை இந்த அளவுக்கு இருக்கு. விவசாய சங்க தலைவர்களுக்கும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, பலருக்கு காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் இல்லை. சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5-6 மாவட்டங்களுடைய அரிசி தேவையை ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய அரிசி தான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்குது. ஆக தமிழ்நாடு ஆங்கிலேயங்காலத்தில் ரைஸ் பேர்ல் ஆஃப் த சவுத் இந்தியான்னு, தென்னிந்தியாவினுடைய அரிசி கிண்ணமெல்லாம் காலியாகி கர்நாடகாட்டே ஆந்திராட்டே கையேந்தக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மூத்த விவசாய சங்க தலைவர், கீழ்பவானி பாசன விவசாயிகளுக்காக பெரும் போராட்டம் நடத்திய போராளி ஐயா நல்லுசாமி அவர்கள் நமது நிலையத்துக்கு வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ காவிரி பிரச்சனை என்பது ஒரு மலிவான அரசியல் பிரச்சனையாகவும், காவிரி பிரச்சனை என்பது திமுக அதிமுகவுக்கு பதில் சொல்வதற்கும், அதிமுக திமுகவுக்கு பதில் சொல்வதற்கும், 2 திராவிட கட்சிகளை எதிர்ப்பதற்கு தாவேகாவுக்கு காவிரி பிரச்சனையும், கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமாரை சந்திக்க செல்வது தனக்கு ஒரு அகில இந்திய தலைவர் புகழை பெற்றுத்தரும். விஜய் போய் கர்நாடக முதலமைச்சரோட பேசுறார், ஆந்திரா முதலமைச்சரோட பேசுறார். இப்படி தனக்கு ஒரு பெரிய தன்னோட ஒரு சினிமா நடிகன் என்கின்ற பிம்பத்தை உடைத்து தன்னை ஒரு பெரிய மாநில தலைவர் அந்தஸ்துக்கு கொண்டு வருவதற்கும் காவிரி பயன்படுகிறது. இப்போ உண்மையாகவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரியம், நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடகாவை கட்டுப்படுத்துவதற்கு திமுகவிடம் கொள்கை இல்லை, அதிமுகவிடம் கொள்கை இல்லை, புதிதாக வந்த தாவேகா விஜய்க்கு கொள்கை இல்லை. ஆனால் கர்நாடகாவுக்கு போவேன், காவிரியை திறப்பேன் என்பது அரசியல் வெற்றி கோஷமாகவே இருக்கு. இப்போ மழை பெய்ஞ்ச டேம் நம்பிருச்சு. உச்ச நீதிமன்ற ஆணை, காவிரி நடுவர் மன்ற ஆணை, காவிரி மேலாண்மை 4.5 டிஎம்சி கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் சொல்றான். இதெல்லாம் காதுலயே எடுக்கல. ஆனா இயற்கை காது கேட்ட பிறகு இப்போ 4.5 டிஎம்சி திறந்து விடுறான். இப்ப இது ஒரு தற்காலிக தீர்வு தான். இந்த காவிரிக்கு நிரந்தர தீர்வுக்கு உங்களுடைய யோசனை என்ன? 28 ஆண்டு கால சட்ட போராட்டம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சிகளும் இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். இலக்கு என்பது தினந்தோறும் நீர் பங்கீடு என்பதாக இருந்திருக்க வேண்டும். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடும் புதுவையும் இருக்க வேண்டி வரும். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகளில்
கர்நாடகா எப்ப தண்ணி திறந்திருக்காங்க? இப்போ இனிமேல் தேக்கினால் ஐயா, கர்நாடக தேக்கல் உடையும். ஆ, இப்போ இந்த சட்ட போராட்டம் நீங்க 8 28 ஆண்டு சொல்றீங்க. ம். இந்த ஒப்பந்த காலாவதியானது 74 இல்லையா? அது ம். 1892ல ஒரு உடன்படிக்கை, ஆ, 1924ல ஒரு உடன்படிக்கை, ம், அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துக்கும் ஆ, மதராஸ் மாகாணத்துக்கும் ம். இடையில் ஏற்பட்ட உடன்படிக்கை. ம். அந்த 1924 உடன்படிக்கையின் படிதான் கர்நாடகாவில் கண்ணம்பாடி அணை கட்டப்பட்டது, தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது. 1934 அது பயன்பாட்டுக்கு வந்தது. அந்த 1924 உடன்படிக்கையை 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1974 புதுப்பிச்சிருக்கணும். ஆ, அப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. ஆ, அவருக்கு சில நெருக்கடி. இந்திரா காந்தியை பொறுத்தளவில் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெறணும். அதற்காக என்ன பண்ணிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை கருணாநிதி திரும்ப பெற்றார். ஏன்னா சில பிரச்சனையிலிருந்து அவர் விடுபடணும், தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்காக. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், இதுதான் விஷயம். ஆ, தமிழ்நாட்டை காப்பாத்தற்கல்ல, தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், ஆ, தன்னை காப்பாற்றிக்கணும். ஆ. அதுக்காக அவர் திரும்ப பெற்றார். ம். அப்போ அது பெரிய துரோகம் இல்லையா? ஏன் ஆமா. தமிழ்நாடு எழுச்சிய எதுவும் நடக்கலையா? இல்லை இல்லை, சொல்றதே எந்த இல்லை எழுச்சியும் உனக்கு. இல்லை, எந்த எழுச்சியும் இல்லை. இல்ல, அதாவது இந்த வழக்க ம், காவிரி என்பது ம். தஞ்சாவூர்கார பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அப்போ கருணாநிதி வழக்க வாபஸ் வாங்கும்போது இங்க ஒரு எழுச்சியோ புரட்சியோ ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. கட்சிகள் இல்லையா? இல்ல, இல்ல. கம்யூனிஸ்டுகளோ இல்ல, யார் தேசிய கட்சி, மாநில கட்சி, இடதுசாரி, வலதுசாரி எதுவுமே அதை கட்டுக்கல. என்ன காரணம்? இங்க அவங்க கருணாநிதியை ஊட்டித்தான் பிழைப்புவாதிகளா இருந்தானா அன்னைக்கு கூட்ட அனைத்து கட்சியும்? ஆமா, அன்னைக்கு அப்படித்தான் இருந்தாங்க, இதுவரையிலும் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த பிரதான- கூட்டணிகள்லாம் பாத்தீங்கன்னா பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்ட் அவங்களும் பேசல. ஆ, ஏன்னா அவங்க என்னன்னா அகில இந்திய கட்சி இந்தியா முழுவதும் இருக்கிறதுனால அங்கேயே அரசியல் பண்ணணும், இங்கேயே அரசியல் பண்ணணும். அங்கே ஏமாத்து, இங்கே மீனுக்கு ஏமாத்து. வாழை காட்ட வேண்டியது, பாம்புக்கு தலை காட்ட வேண்டியது. ஆ. இரட்டை போக்கு அவங்களுடைய போக்கு. ம். அதனுடைய வெளிப்பாடு தான் அன்னைக்கு மன்னார்குடி ரங்கநாதன் ஒரு விவசாயி, ஆமா, அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாரு. ம், ம். தமிழ்நாடு அரசு தான் திரும்ப பெற்றதை ஒழிய அவர் திரும்ப பெறவில்லை. அதை முன்னிறுத்தி தான் விபி சிங் பிரதமராக இருந்தபோது ம். 1990ல் ஆ. காவிரி நடுவர் மன்றம் 91ல் இடைக்கால தீர்ப்பு ஆ. 205 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு புதுவை கொடுக்கணும். ஒரே நிமிஷம் பண்ணிக்கிறேன். 74ல் கருணாநிதி அந்த வழக்கை வாபஸ் வாங்கிய ம். பிறகு ம். 74லிருந்து 91 வரைக்கும் ஏறக்குறைய ம். ஒரு 15 ஆண்டு காலம் ம். காவிரி பிரச்சனையை பேசுவதற்கு இங்க நாதி இல்லையா? இல்லை இல்லை ஆ? இல்லை இல்லை. அப்போ 77ல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ம். எம்ஜிஆர் காவிரி பிரச்சனையில ஆ. ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கும் பொழுது, குண்டுராவ் இருக்கிற இருக்கும் பொழுது இங்க காவிரி நீர் ம். வரத்து வந்தது. கூடுதலா கொடுக்கறோம்னு சொன்னாங்க. அப்போ இந்த எம்ஜிஆர் காலம் அந்த காவிரி புட்காலம் சொல்லலாமா? ஓரளவு சொல்லலாம். எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா 275 டிஎம்சி கொடுப்பதாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க. குண்டுராவ் முதலமைச்சர் இருக்கும்போது ஒத்துக்கிட்டாங்க. ஆ, அப்ப ம், கையெழுத்து போகக்கூடிய நேரத்துல ஆ. எம்ஜிஆர் சில பேர் மிரட்டிட்டாங்க. அல்ல, கருணாநிதி சொன்னாரா ஒரு மலையாளி தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குறான். இப்ப இவர் ஆ, அரசியல் ஆதாயம் தேடிடுவாரு ம், கருணாநிதி, ஆ, ஆகவே நீங்க கையெழுத்து போடாதீங்க. ஆ. அந்த மாதிரி அந்த நேரத்துல கருணாநிதி அவர்களும் ஆ. கண்டபடி பேசிட்டார் எம்ஜிஆர். அவர் மலையாளி மலையாளத்தை மலையாளி தமிழ்நாட்டினுடைய உரிமை பூரா தாரவாத்து கொடுத்துருவாரு, ம், ம். ஆக தமிழ்நாட்டுக்கு அவர் துரோகம் பண்ணிடுவாரு அப்படின்னு அவரும் பயந்துகிட்டு கையெழுத்து போடாத வந்துட்டாரு. இது அன்னைக்கு வரலாற்று கையெழுத்து பிழை போட்டிருந்தா இல்லையா? வரலாற்று பிழை தான். பெரிய வரலாற்று பிழை. தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம், ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம். இல்ல, எம்ஜிஆருக்கு அந்த அளவு கூட தெம்பு திராணி இல்லையா? இல்ல, அவர் என்னன்னா அவர் கொஞ்சம் பயந்து சுவாக உள்ளவர். என்னன்னு தெரியல. அவர் பாத்தீங்கன்னா இல்லையா? அதாவது அன்னைக்கு ஆ. குண்டுராவ் கிட்ட போனாரு, ராமகிருஷ்ண ஹெக்டே போனாரு, ஆ. கொஞ்சம் பணிவா கேட்டு கொஞ்சம் தண்ணி வாங்கினாரு. ம். அன்னைக்கெல்லாம் காவிரி தீர்ப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது இப்ப காவிரி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படணுங்கிற குறைந்தபட்ச ஆலோசனை கூட எம்ஜிஆருக்கு சொல்லலையா? எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் காலத்துல ஏற்படல. ஆ. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் ம். 1990 தான் அவர் 87வது ஆண்டு டிசம்பர் 24 எம்ஜிஆர் காலமாயிறாரு, இறந்துட்டாரு. ஆமா. அன்னைக்கு அரசியல் இருந்தவங்க அதிமுகவில் ஜெயலலிதா, ம். திமுகவில் கலைஞர் கருணாநிதி. ம். கருணாநிதி காலத்துல தான் காவிரி நடுவர் மன்றம் போடப்பட்டது. ம், ம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா இலக்கு இல்லாம அவர் வழக்கு நடத்திட்டாரு. தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே இலக்கு நோக்கி வழக்கு நடத்திட்டாங்க. 91ல தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் தீர்வு. ஆ, ஆ.
எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேரம் கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கணும்? எனக்கு வர வேண்டிய பணம் ஏன் கணக்கில் போடுங்க, ஏன் கையில் கொடுங்க, ஏன் அவங்க கணக்கில் போடுறீங்க, எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க, ஏன் அவங்க கையில் கொடுத்து எனக்கு கொடுக்க சொல்கிறீங்க? இல்லை, அதுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியிலும் ஒன்று திரண்டு அவசரகால ஒரு நடவடிக்கை யாரும் செய்யலையா? செஞ்சாங்க. அனைத்து கட்சி கூட்டம், இல்லை அது சிறப்பு சட்டப்பேரவை அமர்வு. இல்லை, அது என்ன தீர்வு என்ன? அது என்ன நடந்ததுன்னா, இத்த பெருசு ஒரு முருங்கீரை வடை, ஒரு முந்திரி கேக்கு, ரெண்டே தின்னாவே வயிறு நிரம்பிரு. ஒரு குளிர்பானத்தை குடிச்சு போட்டு துண்டில் வாயை தொடச்சு போட்டு போக வேண்டியது. இதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற அனைத்து கட்சி கூட்டம் அப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களை இந்த அரசியல்வாதிக காவிரி பிரச்சனையில் ஏமாற்றுகின்றார்கள். இவங்க வாதிக்கு போறதில்ல. நீங்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ரெண்டும் பார்க்கணும்ல. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு ஆட்சியாளன் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது அதனால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும், தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும். அந்த மாதிரி விவாதம் பண்ண போறாங்களா? திமுக அண்ணா திமுக ஒண்ணுமே இல்லைங்க. தாவேகா அண்ணா திமுக 3 பேரும் ஒரே அணிதான். ஒரே அணிதான். காவிரி பிரச்சனை, காவிரியை பற்றி இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு புரிதலே கிடையாது. மலிவான புரிதலே கிடையாது. புரிதலே கிடையாது. மலிவான அரசியல் தான். புரிதலே கிடையாது. இப்ப உங்களுடைய நீண்ட கால அனுபவத்துல இப்போ 74 இருந்து இப்ப 2020 50 வருஷம் ஓடி போச்சு. இந்த ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு ஒரு 240-250 டிஎம்சி தண்ணி, இது கடைமடை விவசாயிக்கான உரிமை இல்லையா? இதுக்கு என்ன அதிரடியான திட்டம், என்ன செய்யலாம்னு உங்களுடைய யோசனை? அதிரடியான திட்டம் என்னன்னா, அதாவது இல்ல நான் சொல்லிடுறேன் இருங்க. அதாவது ராஜாஜி காலத்துல அணையை திறந்து விடல அப்படின்னா இராணுவத்தை அனுப்பி அணைகளை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட 3 அணை, கபினி, ஹேமாவதி, சாரங்கி, இந்த 3 அணையிலையும் இராணுவத்தை நிறுத்தி திறப்பேன்னு சொன்னாராம. இப்ப அதே போல இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது, காங்கிரஸ் அரசாங்கம் வஞ்சிக்குது, பாஜகவும் வஞ்சிக்குது. அப்போ இராணுவ நடவடிக்கை இல்லைன்னா நாங்க நாடாளுமன்ற தேர்தலை வாழ்நாள் முழுக்க புறக்கணிக்கிறோம். இந்த யோசனை சரியா வருமா? பாம்பு கடிச்சாதான் பாம்பு, ஆமா, இல்லைன்னா புள்ளப்பூச்சி, ஆமா, மேலே முதிச்சுட்டு தான் போவாங்க. ஆமா. அந்த மாதிரி சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சான்றோர்கள்னா சொன்ன மாத்திரத்தில் தனக்கிட்ட இருக்கக்கூடிய தவறை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்பவன் மாற்றிக்கொள்பவன் சான்றோன். ஆனால் கர்நாடகாவில் சான்றோர்களே இல்லை. ஏன்னா அரசியல்வாதிகள் அப்படி தமிழ்நாட்டிலே அப்படித்தான் இருக்காங்க, கர்நாடகாவில் அப்படித்தான் இருக்காங்க. கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பு கரசலை வச்சு நசுக்கினா தான் பால் வரும். அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுமை இருந்தால் தான் முடியும். ஆங்கிலேயர் நாட்டு விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ கவர்னர் ஜெனரலாக இருக்கிறவர் ராஜகோபாலாச்சாரியார். ஒரு அரசு அமைய வரையில் அவர் தான் அந்த பெரிய பொறுப்பில் இருந்தார், கவர்னர் ஜெனரல். அப்போ அனுமந்தையான்னு ஒருத்தர் அப்போ கர்நாடகா கிடையாது, அப்போ மைசூர் மாநிலம். ஆமாம், அந்த மைசூர் ஸ்டேட்டு. ஆமாம், மைசூர் சமஸ்தானம். மைசூர் சமஸ்தானமாக இருந்தால் அப்புறம் ஸ்டேட் ஆச்சு. அதுக்கு அவர் முதலமைச்சர். அப்போ அந்த வருஷம் அந்த கர்நாடகாவில் அப்போ ஹேமாவதி, கபினி, ஹாரங்கியெல்லாம் கிடையாது. அப்போ கண்ணம்பாடி அணை மட்டும்தான், கேஆர்எஸ் மட்டும்தான். கேஆர்எஸில் தண்ணி நிரப்பிட்டார், ஓவர்ஃப்ளோ நிரம்பி வழியுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணி திறக்கலை. இங்கே பெரும் தட்டுப்பாடு. இது அவருடைய கவனத்துக்கு போயிருக்குது. கவனத்துக்கு போனோடனே உடனே அந்த அந்த மைசூர் மாநிலத்தினுடைய அந்த முதலமைச்சர் ஹனுமந்தையாவுக்கு அழைச்சி, பாரு, தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை உடனடியாக திறக்கிறையா, இல்லை இந்த கண்ணம்பாடி அணையை இராணுவத்தை வச்சு அவங்களுடைய முன்னிலையில் நீர் நிர்வாகம் செய்கிறதா? பயந்து போய் அடுத்த நாள் திறந்து விட்டார் தண்ணியை. அந்த மாதிரி ஆளுமையுள்ள ஒரு மத்திய அரசு இருக்கணும். அதாவது இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது. இப்போல்லாம் இறையாண்மை இந்த அரசு இழந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி புதுடெல்லி அடுத்து நொய்டாவில் 2 கோபுரம் கட்டினாங்க. 40 அடுக்கு 2 கோபுரம். அந்த கோபுரம் கட்டுமானம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த வெடி வச்சு வெளிநாட்டு நிபுணர்களை வச்சு தகர்த்தாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இது விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானம் அப்படின்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை முன்னிறுத்தி வெளிநாட்டிலேருந்து நிபுணர்களை வரவழைச்சு வெடி வச்சு தகர்த்தாங்க 2 கோபுரங்களை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் அந்த அன்னைக்கு பொழுதுக்கு அதான் காட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் தலைப்பு செய்தி அதுதான் வந்தது.
ஏன் தகர்த்தாங்க? விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள். சரி, உச்சநீதிமன்ற விதிகளை, காவிரி நடுவர் மன்ற விதிகளை, காவிரி மேலாண்மை விதிகளை மதிக்காத கர்நாடகாவை வெடி வச்சு தகர்க்கிறீங்களா? வெடி வச்சு தகர்க்க வேண்டாங்க. ராஜகோபாலாச்சாரியார் சொன்ன மாதிரி அந்த அணைகளை பூரா மத்திய அரசு தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கணும். இல்ல, மத்திய அரசே தனி தர மாட்டேங்குதே ஐயா. நீங்க பாஜக ஆளுகிற பிஜே 2014 ஆட்சிக்கு வந்தது. இப்ப 26 ஏறக்குறைய 12 வருஷமாச்சு ஆட்சிக்கு வந்து. ஏன் பாஜக அரசு இந்த 3 உத்தரவு இருக்கு, பெரிய உத்தரவு, உச்சநீதிமன்ற உத்தரவு, நடுவர் மன்ற உத்தரவு, மேலாண்மை வாரிய உத்தரவு, 3ஐயும் ஏன் பாஜக அரசு ஏன் உத்தரவு போட மாட்டேங்குது? அதுக்கு என்ன இது சூட்சுமம் என்ன? மத்தியில் பாஜக இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். தமிழ்நாடு கர்நாடகா ஒற்றுமையா இருந்துடக்கூடாது. இந்த 2 மாநிலம் சண்டை போட்டுட்டே இருக்கணும். மேல இருந்து இவங்க மேல இருந்து பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கணும். தன்னுடைய ஆளுமை போயிடக்கூடாது, தன்னுடைய ஆளுமை போயிடக்கூடாது. அப்படி இது வந்து அப்படி எடுத்துக்கலாமா? அப்படித்தான் எடுக்க முடியும். ஒரு நிமிஷம், அப்படி எடுத்துக்கலாமா? கர்நாடகாவை பொறுத்தவரை எந்த காலத்திலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது, பாஜகவும் ஆட்சிக்கு வராது. அதனால நம்முடைய கர்நாடகா பொறுத்த தமிழ்நாடு பொறுத்த அளவுல தமிழ்நாடு பொறுத்தவரை அப்ப தமிழ்நாடு நமக்கு தேவையில்லை. பாஜகவும் காங்கிரஸும் மாறி மாறி ஆட்சி வருகிற மாநிலம் இது கர்நாடகா. அப்ப நமக்கு கர்நாடகா தான் வேணும்னு. கர்நாடகா பக்கம் காங்கிரஸ் நிக்குது, பாஜகவும் நிக்குது. அப்படி இருக்கிற பொழுது பாஜகவும் காங்கிரஸும் எப்படி இந்த 3 உத்தரவுகளை மதிக்கும்? அப்போ வேறு வழியே இல்லை. இதுக்கு ஒரே தீர்வு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கால வரையற்று தேர்தல் புறக்கணிப்பு இப்படி செய்தால் இந்த மக்கள்கிட்ட காவிரி பிரச்சனை தஞ்சாவூர்கார பிரச்சனை இல்ல, இது தமிழ்நாட்டு பிரச்சனை சொரண வருமா? வர வேண்டும். அதாவது நீங்க வந்து இன்னைக்கே செய்யலாம். இன்னைக்கு இப்ப அமர்வு நடந்துட்டு இருக்கல்ல, இன்னைக்கே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க அல்டிமேட்டமா இறுதி எச்சரிக்கையா ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிட்டு இவ்வளவு நாளுக்குள்ள தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமைநீர் திறக்கப்படாமல் போனால் நாங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்றோம். அதாவது இந்த காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவை தினந்தோறும் நீர் பங்கீடு, அதுதான். அதாவது இப்ப தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்சியா நீங்க தினந்தோறும் கொடுங்க, மாசம் பூரா கொடுங்க. இதை உத்தரவை, அதாவது சட்டப்படி இருக்கிறது தானே, சட்டப்படி இருப்பதை அமுல்படுத்துவதற்கே 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இராணுவம் தேவைப்படுது. அப்போ இது கடைசி தீர்வு, இது மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? உண்மை. அதாவது 2013 நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு போட்டேன். இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியாது, இது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர், மாயமான், இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு. பெட்ரோல் டீசல் விலையை எப்படி தினந்தோறும் நிர்ணயம் செஞ்சு அறிவிக்கிறாங்களோ அந்த மாதிரி கர்நாடகா காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கக்கூடாது, அது மேட்டூரில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு தீர்ப்பு பெற்று தந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூர் அணை 3 முறை முழு கொள்ளால் வெட்டுச்சு. இருந்தாலும் குறுவு சாத்தியம் இல்லை. 63 டிஎம்சி அந்த ஆண்டு கடலுக்கு போச்சு. என்ன காரணம்னா, கர்நாடகா என்ன பண்ணாங்க, ஜூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணி திறக்கல, ஜூலை விட வேண்டிய தண்ணி திறக்கல. ஆனால் அங்கே பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டு ஜூன் மாதம் விட வேண்டிய தண்ணி விடலை, ஜூலை மாதம் விட வேண்டிய தண்ணி விடலை. ஆகஸ்ட் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே பெருமழை பொழிஞ்சு, இப்போ எப்படி கர்நாடகாவில் ஓரளவுக்கு நல்ல மழை பொழியுதோ அந்த மாதிரி பொழிஞ்சு கர்நாடக நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற நீர்த்தேக்கங்கள்லாம் நிரம்பி ஒரே நாளில் திறக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 1 லட்சம் கனடி. 2 நாளில் மேட்டூர் அணை நிரம்பி சமுத்திரத்துக்கு போகுது 63 டிஎம்சி. ஆனால் குறுவு சாகுபடி சாத்தியமில்லை. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்று தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் மேட்டூர் அணைக்கு வருவதாக இருந்திருந்தால், வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் அந்த ஆண்டு குறுவு சாத்தியமாயிருக்குமில்ல. சாத்தியமாகாத போனது காரணம் என்ன?
குறவளை பிடிச்சாதான் அவங்க தண்ணி விடுறாங்க. இது வரல இல்ல வந்துட்டாங்க. அப்படி இதுவரைக்கும் வந்த மாதிரி தெரியலையே. என்னங்க? டேம் நம்பினாலதான் வருது. ஆமா, நீங்க குறவளை பிடிச்சிங்கன்னா இது வரைக்கும் குறவளை பிடிச்சி தண்ணி வந்த மாதிரி குறவளை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. குருவை விளைஞ்சிருக்கு, சம்பா எல்லாம் விளைஞ்சிருமே. நீங்க இப்ப வந்து அவன் தமிழகத்தை மதிப்பதே இல்லை. கபினில இருந்து தான் வருது. ஆ. கபினி வந்து அதனுடைய நீர்பிடி பகுதி கேரளாவில் இருக்கு, ம். வயநாடு பகுதி. ம், ம், அந்த கபினி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணை இருக்கு, 19 டிஎம்சி. ம், அதுதான் முதல்ல நரம்பு. ம், ம், அடுத்து கிருஷ்ணா சாகர், ம், ஹேமாவதி ஹேரங்கி அதுக்கு மேல இருக்குது. ம், ம், அந்த தண்ணி பூரா கிருஷ்ணா சாகருக்கு தான் வரும், ம், ம், கேஆர்எஸ்க்கு தான் வரும். ம், ஆனா அதிகமா வர்றது தமிழ்நாட்டுக்கு கபினில இருந்து தான் முதல்ல வரும். ம், ஆக இப்ப கபினி வந்து நிரம்பிருச்சு. ம், இன்னைக்கு வந்து இப்போ 13,000 கரடி என்னமோ வெளியேற்றுறாங்க. ம், மேட்டூர் அணைக்கு வரப்போகுது. ம். எப்போ விட்டாங்க? இனிமேல் தேக்கினால் கபினி நீர்த்தாக்கு உடையும். அணையினுடைய பாதுகாப்பு கருத்தை திறந்திருக்கிறாங்களே வெளிய. தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கல, வடிகால வச்சு தான் திறந்திருக்காங்க. இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் ஒரே தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு. அந்த 2013 அந்த மறுசீரமைப்பு தாக்கல் பண்ணலங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சங்கம் வரக்கூடாது, தமிழ்நாடு அரசு தான் மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணணும். எந்த அரசாங்கத்துக்கு காது இருக்குது? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த அந்த காதால் கேட்கக்கூடிய செல்வம் தமிழ்நாடு அரசுக்கு கிடையாது. திமுகவுக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் நிறைய விவசாய சங்கங்கள் புற்றீசலை போல இருக்கு. இந்த புற்றீசல் சங்கங்கள் விவசாயிகளுக்காக இந்த திராவிட அரசுகள் செய்த துரோகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனால திராவிட அரசு மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த சங்கங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பாங்களே, அது கூட நடக்கலையே. என்ன காரணம்? அதாவது நாராயணசாமி நாயுடு இருந்தார். ஆமா, அப்போ வந்து அந்த போராட்ட காலங்களில் இறந்தாங்கல்லங்க தியாகி. ஆமா ஆமா, ஒரே இடத்துல அஞ்சலி செலுத்தினாங்க. ஒரு பயம் இருந்தது அரசுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு பயம் இருந்தது. இப்போ 10 இடத்துல நடக்குது. ஒரு பெரியவர் 10 பசங்க, அந்த பெரியவர் இறந்துடுறாரு, தகப்பனார் இறந்துடுறாரு. இந்த 10 பேர் 10 இடத்துல கருமாதி பண்ண அந்த குடும்பத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அதேதான். அந்த அஞ்சலி செலுத்துறது கூட ஒரு இடத்துல செலுத்தக்கூடிய நிலைமையில ஒற்றுமை இல்லை. அதனுடைய விளைவு வெளிப்பாடு தான் அரசியல் கட்சியினுடைய ஆளும் இந்த அளவுக்கு இருக்குது. விவசாய சங்க தலைவர்களுக்கும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, பலருக்கு காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் இல்லை. அந்த 5 வால்யூம் படித்து பார்த்தவங்க எனக்கு தெரிய ஒருத்தரோடு இல்லை. அப்போ இப்போ எதிர்கால சந்ததிகளுக்கு இப்போ இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்து எந்த விளைவுகளும் ஏற்படுத்தல. காவிரி குருவையும், அதாவது குறுகிய காலத்தில் விளைவது குருவை அதே விளைவிக்க முடியலனா அப்போ எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் விட்டு செல்வது என்ன? ஆங்கிலேயம் சொன்ன ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டினுடைய அரிசி தேவையை கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய நெல் தான் நிரப்பிக்கிட்டு இருக்கு. சென்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5-6 மாவட்டங்களுடைய அரிசி தேவையை ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய அரிசி தான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்குது. ஆக தமிழ்நாடு ஆங்கிலேயம் காலத்தில் ரைஸ் பவுல் ஆஃப் த சவுத் இந்தியான்னு, தென்னிந்தியாவினுடைய அரிசி கிண்ணம்னு. இன்னைக்கு கிண்ணமெல்லாம் காலியாகி கர்நாடகாட்டே ஆந்திராட்டே கையேந்தக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் ஆட்சியாளர்கள் செய்த தவறு. சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு இல்லையே. மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு வர வேண்டாமா? இல்லையே. இல்லை, இப்போ காவிரி பிரச்சனை நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் கடைசியாக என்ன சொல்கிறீங்க? நிரந்தர தீர்வுக்கு ஒரே தீர்வு, அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டு நாங்கள் 4 பேர் வேலை செய்கிறோம், மாலையில் வேலை முடிஞ்சிருது, அவங்க கூலி அவங்க கையில் கொடுக்க வேண்டியதான முறை. எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்துட்டு 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க? வாங்கினவர் 3 பேர்த்துக்கு கொடுக்காம அவரே வச்சுக்கிட்டா, ஏமாத்திட்டா, இந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து முறையிட்டா, என்னுடைய கடமை முடிஞ்சது, நான் கொடுக்குற பணத்தை கொடுத்துட்டேன், அவனாச்சு நீயாச்சு போய் வாங்கிக்கோ அப்படின்னா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினர் அங்கே தேக்கணும்? ஐயா, என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டில் தான் அவள் குடியிருக்கணும், அடுத்தவங்க வீட்டில் போய் குடி வச்சா எப்படி இருக்கும்? அது எப்படி குடும்பம் எப்படி இருக்கும்? சரி, இதுக்கு கர்நாடகா எந்த காலத்திலும் ஒத்துக்கொள்ள போவதில்லை. அடுத்து என்னன்னா அதான் நான் சொன்னேன், உடனடியாக தமிழ்நாடு அரசு இவங்க வந்து 2 பேர் இவங்க தப்பு செய்யல, இது வரல, ஏன்னா புதுசு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தப்பு செஞ்சவங்க திமுக அதிமுக. அந்த தப்பை திருத்தும் விதமாக உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை
காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்யணும். ம். நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ம். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் ம். உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். ம். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ண சொல்லி தமிழ் மக்கள் போராடணும். அப்போ இதுதான் இறுதி தீர்வு. இதை இதுதான் இறுதி தீர்வு. ஆ. இங்கே பாருங்க சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பு மாதிரி வச்சு கிரசல் வச்சு நசுக்கினா தான் பால் வரும். அந்த மாதிரி ஆளுமையோட தமிழ்நாடு அரசு இருக்கணும். நீங்கள் மத்திய அரசு ஒரு கண்டுகொள்ளா போக்கில் இதே மாதிரி தொடர்ந்து இருந்து வந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? 1990 சோவியத் சோசலிச குடியரசுக்கு என்ன நிலைமை வந்ததோ அந்த நிலைமை இந்திய நாட்டுக்கும் கட்டாயம் வந்தே தீரும். இது இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமாக தீர்க்கப்பட வேண்டும்னா அதற்கான சாவி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியாவுடைய உச்ச அதிகாரமாக இருக்கிற நாடாளுமன்றமும் தான் இதற்கு இறுதி தீர்ப்பு. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கு, மேலாண்மை வாரிய தீர்ப்பு இருக்கு, எதுக்கும் பலன் இல்லை. அப்போ இனி பலன் எங்க? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றமும் தான் தீர்ப்பு. பார்லமெண்ட் இஸ் த சுப்ரீம். அதுதான், வேற வழி இல்லை. இன்னொரு அதிர்ச்சியான செய்திங்கயா, இந்த காவிரி செல் இது டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு ஹவுஸில் இருந்தது. இது ஒரு பெரிய அலுவலகம். ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய அலுவலகம். 2024 டெல்லியில் பெருவெள்ளம் வந்தது. அந்த பெருவெள்ளத்தில் அத்தனை ஆவணங்களும் கொஞ்சம் பரமசிவன் வக்கீல், சசிகலா வக்கீல் வீட்டில் அவரும் தரைதளத்தில் வச்சிருந்தாராம், அதுவும் அழிஞ்சு போச்சு. இப்போ ஏதாவது பேப்பர் வாங்கணும்னா கர்நாடகா ஹவுஸில், டெல்லியில் இருக்கக்கூடிய கர்நாடகா ஹவுஸில் போய் காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து தான் கேஸ் நடத்தணுமா? ஆவணங்களையே காப்பாற்ற முடியாத தமிழகம் காவிரி எப்படி காப்பாற்றுவான்? அப்போ இறுதி தீர்வு என்பது 40 நாடாளுமன்ற கைகளில் தான் இருக்கு. அவங்க கைகளில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றம் இரண்டும் தான் இந்த காவிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, சீராய்வு மனு, இப்படி அத்தனைக்கும் தீர்வு கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது நாடாளுமன்றமும் 40 உறுப்பினர்கள் தான். இறுதியாக உங்களுடைய கருத்து அதுதான். நன்றியா. பல்வேறு கருத்துக்களை, பழைய செய்திகளை அத்தனை ஊடகங்களும் அத்தனை சமூக வலைதளங்களும் சொல்லுகிற இந்த நேரத்தில் புதிய தீர்வாக தமிழ்நாட்டுடைய காவிரி உரிமை மீட்டுக் கொடுக்கக்கூடிய சாவி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட தான் இருக்கு. தெளிவாக சொன்ன உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு இதை பரிசீலிக்குமா? தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சி இதை பரிசீலிக்குமா? நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத புதிய அரசும் இதை பரிசீலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி